லக்ஷ்மணன் டே 16 உண்டான ஆக்டிவிட்டிஸ் என்னென்னா உப்பு ஜீரக பேதிக் அது எப்படி பண்ணணும் கீழே லிங்க்கு கொடுக்குறேன், அது டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு கொடுக்குறேன், அதை பார்த்து அதை அப்படி பண்ணிக்கலாம். இது யார் யார் முக்கியமாக பண்ணலாம் அப்படின்னா ஹெல்த்தில் கொஞ்சம் வீக்காக இருக்கவங்க, சுகர் ப்ரெஷரு, கொஞ்சம் டேப்லெட் சாப்பிட்றவங்க, ஏதாவது ஒரு டிசீஸுக்கு டேப்லெட் சாப்பிட்றவங்க, அவங்க ஏதாவது இந்த ஆக்டிவிட்டி ஸ்கிப் பண்ணிட்டு மற்றது பண்ணலாம். மற்றபடி நார்மலாக இருக்கவங்க எல்லாருமே பண்ணலாம். இது இது பண்ணுறதுனால உடம்புல இருக்க மொத்த திட கழிவுனாலும் சரி வாயு கழிவுனாலும் சரி கம்ப்ளீட்டாக வெளியே போயிடும். இது அன்றைக்கி அந்த டேவே நமக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும். நமக்கு நார்மலாக லூஸ் மோஷன் போச்சு அப்படின்னாலே வயிறில் எல்லாம் லூஸ் மோஷன் ஆகி போச்சுன்னா டயர்டாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி மெத்தடில் உப்பு ஜீரக பேதிக்கு நம்ம எடுக்கிறனால பக்கா க்ளீனாக இருக்கும், உடம்பு நல்லா க்ளீனாகிடும், நல்ல ஒரு ஃபீல் ஃப்ரெஷ்னஸ் எல்லாத்துக்குமே இருக்கும். இது எதுக்கும் நமக்கு மலச்சிக்கலாக இருக்குது, அதனால் அந்த உப்பு ஜீரக பீதிக்கு நம்ம எடுக்கக்கூடாது. இது ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்க தான் எடுக்கணும். இது ஏன் அப்படின்னா சால்ட்டு கண்டென்ட் உடம்பு நிறைய ஏறிடக்கூடாது, அதனால் எதுவும் பாதிப்பு வந்துடும்ட்டு 6 மாதத்துக்கு ஒருக்க எடுத்துக்கலாம். அதனால் எந்த பாதிப்பும் இல்லை. இது நாளைக்கு எப்போ பண்ணணும் அப்படின்னா நாளைக்கு நம்ம போய் நார்மல் ஆக்டிவிட்டீஸில் நம்ம போய் சன் பார்த்துட்டு வருவோம். சன் பார்த்துட்டு அப்புறம் நம்ம தண்ணி குடிப்போம், மோஷன் போகிறத போயிருக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் நம்ம அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி உப்பு ஜீரக பேதிக்கு எடுத்து நம்ம அதை ஆக்டிவிட்டிஸை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இது ரெஸ்ட்டாக இருக்க டயத்தில் பண்ணிக்கணும். நமக்கு அந்த நாள் நமக்கு அவ்வளோவா வேலை இல்லை அப்படின்னா இதை ட்ரை பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் இது பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்துக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணும். நம்ம உடம்புல இருக்க மொத்தத்தையுமே க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நாளைக்கு வயிற்றில் இருக்க மொத்த கழிவுமே இது க்ளீன் பண்ணிடும். க்ளீன் பண்ணுறதுனால புதுசாக போடுற சாப்பாடோட சத்துக்கள் நம்ம உடம்பு நிறைய உள்வாங்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. செல் ரீஜென்ரேஷன் ஃபார்மாக நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம க்ளீனிங் கரெக்டாக இருந்தாலே நம்ம உடம்புல ஒரு 70% பிரச்சனை சால்வ் ஆயிரும். அந்த க்ளீனிங் இது நாளைக்கு பக்காவாக நடக்கும். அதனால் இது ஏதாவது எஃபோர்ட் போட்டு கொஞ்சம் பண்ணால் கொஞ்சம் நல்லது. வேறு சந்தேகம் கீழே கேளுங்க. நன்றி.